அந்த பெண்மணி ஆடுகிறார். நான் பார்க்கிறேன் எப்படிப்பட்ட ஆட்டம். கிருஷ்ணனை தூங்க வைக்கிறாங்க அந்த அம்மா. உண்மையில் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறான். கிருஷ்ணனை தூங்க வைக்கிறார். கிருஷ்ணன் தூங்கவில்லை. நான் முயற்சி செய்கிறாள், ஆனாலும் அவள் தூங்கவில்லை. ஒரு 20 நிமிடம் முயற்சி செய்ததற்கு பிறகு அவன் கண்மூடினான். கண்மூடியவுடன் அவள் திரும்ப நடந்தாள். அவளுடைய ஆடையினுடைய மேலாடையினுடைய நுனியை குழந்தை பிடித்து கொண்டது. பர்வீன், நீ நம்புகிறாயா இல்லையா என்று தெரியாது. அந்த அம்மா தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பார்வைக்கு அவர்களுடைய மேலாடை அந்தரத்தில் நின்றது. அதை பிடித்து கொண்டிருந்த கிருஷ்ணனை நான் பார்த்தேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தில் அவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் விட்டுட்டு அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், என்ன மாதிரி ஆடுறாங்க இவங்க. முடிச்சிட்டு கடைசியா அதையும் பிடுங்கிட்டு குழந்தையை தூங்க வச்சுட்டு திரும்பி நடந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எழுந்து நின்று கை தட்டி கரவொலி எழுப்பினார்கள். அப்ப அந்தம்மா வேகமா உள்ளேந்து வந்து சொல்லிச்சு, குழந்தை தூங்குகிறான், சத்தம் போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனாள். நான் என்ன ஆளுமை இவள் என்று பார்த்து வியந்தேன் பர்வீன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறமா தான் கோவலன் மேல எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. நான் முடிவு செய்து விட்டேன், இனிமேல் எங்கே பத்மா சுப்பிரமணியம் ஆடினாலும் அந்த இடத்திற்கு மட்டும் போகக்கூடாது என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னார். இதுதான் கவிக்கோ அவர்கள்.